ஒரு விடுதலை வீரனாக, விடுதலை போராட்டத்தின் வீரனாக தன்னை அர்ப்பணித்து, மகாத்மா காந்தியினுடைய சீடனாக தன்னை அர்ப்பணித்து, ஒரு நகர்மன்றத்தின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு, ஒரு நகராட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு, அதன் பிறகு ஒரு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினராக நியமிக்கப்பட்டு, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டு பொறுப்பேற்று செயல்பட்டு தமிழகத்தினுடைய முதல்வராக மிகச் சிறப்பாக வளர்ச்சி பாதையை தமிழகத்தை கொண்டு சென்று, அதே போன்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்று, பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று, இவ்வளவு பொறுப்புகளையும் ஒரு மாமனிதன் அனுபவித்து, எந்த இடத்திலும் ஒரு கரைபடாத கருத்துக்கு சொந்தக்காரனாக, யாரும் தன்னை குறை சொல்ல முடியாதவனாக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது உலக வரலாற்றில் பெருந்தலைவர் காமராஜரை மட்டுமே சொல்ல முடியும். இன்றைக்கு சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் விருதுநகர் நகரசபை தேர்தலில் அது ஒரு வார்டு உறுப்பினராக நிற்கும் போது அவர்கிட்ட அவர் பேர்ல சொத்து எதுவுமே இல்லை. அவருடைய தாயாருடைய பேர்ல சொத்து இருந்தது, தந்தையாருடைய பேர்ல சொத்து இருந்தது. ஆனால் அவருடைய பேர்ல அன்னைக்கு எதுவுமே சொத்து இல்லை என்று சொன்னார்கள். இதேதான் கடைசி வரை தான் வாழ்நாள் முழுவதும் தான் ஒரு அகில இந்திய அளவில் உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு தலைவனாக இருந்த போதிலும் கூட, அவர் இறந்த போது, அவர் எப்படி அடிமட்ட தொண்டராக சேர்ந்த போது தன்னிடத்தில் எந்த விதமான இதுவும் இல்லையோ, எந்த சொத்தும் தன் பேர்லையோ, அதே மாதிரிதான் தான் இவ்வளவு பொறுப்புகளையும் வகித்து உலகம் முழுவதும் பாராட்டக்கூடிய அளவில் வாழ்ந்து, அப்ப இறந்த போது கூட அவர்கிட்ட எப்படி தொடங்கினாரோ அப்படித்தான் அந்த சொத்து விஷயத்துல அவருடைய முடிவும் இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் எந்த இதுவும் தனக்கென்று சேர்க்காமல் தன் வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும் என்றால் அவர் எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை, எவ்வளவு பெரிய துன்பங்களை எல்லாம் சந்திச்சிருக்கணும் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். காங்கிரஸ் கட்சியில் ஒரு காலகட்டத்தில் காமராஜர் அவர்கள் ஒவ்வொரு பதவிக்கு வரும்போதும் அதற்கு எதிர்ப்புகள் அன்னைக்கு இருந்துச்சு. ஒரு பக்கத்தில் ராஜாஜி ஒரு பக்கம் எதிர்த்தார். இப்படி ஒவ்வொரு கோஷ்டியாக அவரை எதிர்த்தார்கள். ஆனால் அவர் எதை பத்தியும் கவலைப்படல. அன்னைக்கும் அவருக்கு பக்கபலமாக அவருக்கு அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்களும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். அனைத்து ஜாதியை சேர்ந்த பொருளாதாரத்தில் வசதி பெற்றவர்களும் அவருக்கு அன்னைக்கு உதவி செஞ்சாங்க, பக்கபலமா இருந்தாங்க. காமராஜர் சொன்னதை அவர்கள் சரி என்று கேட்டார்கள். காமராஜர் சொல்லி நம்ம கேட்கணுமா அப்படின்னு அன்னைக்கு யாரும் நினைக்கல. காமராஜரோடு இருந்தவர்களுக்கு பதவி கிடைக்காவிட்டாலும் கூட நான் காமராஜரோடு கடைசி வரைக்கும் இருப்பேன் என்று இருந்த தலைவர்களும் உண்டு. தன்னுடைய சொந்த சாதியில் பிறந்ததனால் தன்னுடைய குமரியானந்தன் அவர்களும் நம்முடைய மார்சல் நேசமணி அவர்களுக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அளவில், அகில இந்திய அளவில் அவங்களுக்கு எந்த பொறுப்புமே காமராஜர் அவர்கள் கொடுக்கப்படலை. என்ன காரணம் அப்படின்னா, தன் இனத்தை சேர்ந்த, தன் சாதியை சேர்ந்தவருக்கு காமராஜர் பொறுப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு நாளைக்கு நம்மளை யாரும் சொல்லிடக்கூடாது. சமுதாயங்களுக்கு அப்பாற்பட்டு மக்களை மக்களாக நேசிக்க வேண்டும் என்று வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு தலைவன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதனாலதான் ராஜஸ்தான் பல்கலைக்கழகம் காமராஜரை பத்தி முழுமையா தெரிந்து கொண்டு அந்த தேசிய தலைவனுக்கு ஒரு பாராட்டு விழா எடுத்து முனைவர் பட்டம் கொடுக்க முன் வந்துச்சு. ராஜஸ்தான் பல்கலைக்கழகம் காமராஜர்கிட்ட கேட்க, ஐயா நாங்க உங்களுக்கு ஒரு முனைவர் பட்டத்தாரம் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாரு, என்னை விட படிச்சவன் பட்டம் பெற்றவன் நிறைய பேர் இந்த நாட்டுல இருக்கான், அவனெல்லாம் தேடி பிடிச்சு அவனுக்கு இந்த முனைவர் பட்டத்தை கொடுங்க, எனக்கு வேண்டான்னு சொல்லி பட்டங்களை துறந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதே மாதிரிதான் காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டுல தமிழக முதல்வரா இருக்காரு. கல்வியில மிகப்பெரிய வளர்ச்சியை தமிழ்நாடு ஆண்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கு. திருவண்ணாமலை நகராட்சி அன்னைக்கு ஒரு தீர்மானம் படுது, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்த நாளை கல்வி திருநாளாக அறிவிக்க வேண்டும் என்று. காமராஜர் இருந்த போதே திருவண்ணாமலை நகராட்சி அன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டு காமராஜருக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனால் காமராஜர் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் காமராஜர் அவர்கள் இறந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளை கல்வி திருநாளாக முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்த நாளை கல்வி திருநாளாக அறிவித்தார்கள். நிறைய வலைதளங்கள்ல நம்ம டாக்டர் கலைஞர் அவர்கள் கூட ஒரு காலத்துல காமராஜரை பத்தி அப்படி பேசுனாங்க, இப்படி பேசுனாங்க, எல்லாம் பார்த்திருப்போம். அரசியலில் பேசுவது வேறு, அவர்கள் யதார்த்தமாக இருப்பது வேறு. நிறைய பேர் நம்ம கூட இப்ப கூட பார்க்கோம்.
அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு தலைவர்களை குறை சொல்வது, பேசுவது, ஏசுவது, இதெல்லாம் நம்ம கண்ணால இன்றைய காலகட்டத்தில் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அதே அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு பொது இடத்துல, ஒரு திருமண வீட்டிலேயோ பொது நிகழ்ச்சியிலேயோ ஒன்னா போகும்போது அங்க போய் எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து நண்பர்களா டீ குடிக்க, நண்பர்களா பேச எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால காமராஜர் அவர்களை ஒருவர் குறை சொல்லிவிட்டார், ஒருவர் இப்படி பதிவு பண்ணிட்டார் அப்படிங்கிறதுக்காக நாம அதற்காக யாரிடத்திலும் சண்டையிடவோ, நம்ம போய் அவங்கள போய் அடிக்கவோ, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்முடைய இளைஞர்களுக்கு நாம நிச்சயமா வழிகாட்ட வேண்டாம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி திருச்சி காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி நினைக்கிறவங்க அண்ணன் வேல்சாமி அவர்கள் சொல்லும் போது கூட, தமிழகத்தில் காமராஜருடைய புகைப்படங்கள் கூட நீங்க இல்லாம ஆக்கிடலாம், காமராஜர் என்ற பெயரை கூட இல்லாம ஆக்கிடலாம், ஆனால் அவர் செய்து விட்டு சென்ற ஒவ்வொரு நல்ல காரியமும், ஒவ்வொரு நல்ல பணிகளும், அவர் கட்டிய ஒவ்வொரு அணைகளும் தண்ணி திறக்கும் போது அந்த தண்ணி காமராஜர் உருவமா தான் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் உண்மை. காமராஜர் கூட அவர் தாம் இருந்த காலகட்டத்தில் முதுகுக்கு பின்னால பேசினதை பத்தி அவர் ஒரு காலம் கவலைப்பட்டதே கிடையாது. அவர் கவலைப்பட்டது எல்லாமே தமிழகத்தினுடைய மக்கள் முன்னேற வேண்டும், தமிழகத்தின் மக்கள் கல்வியில முன்னேறணும், வேலை வாய்ப்புல முன்னேறணும், பொருளாதாரத்துல முன்னேறணும். இதைத்தான் காமராஜர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் முழு சிந்தனையாக, முழு செயலாக செயல்பட்டார். அப்படி அவர் செயல்பட்ட முடிந்தது என்று சொன்னா அவருக்கு பின்னால பேசினத அவர் ஒருபோதும் எடுத்துக்கொள்ளவில்லை. பின்னால பேசிக்கிட்ட போ, எல்லா விதத்திலும் அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும், ஒவ்வொரு மாநாட்டிலும், ஒவ்வொரு மீட்டிங்லையும் பாத்தீங்கன்னா அங்க ஒரு கோஷ்டி எடுத்துட்டு தான் செய்யுது. காமராஜருக்கு எதிராக ஒரு கோஷ்டி திட்டமிட்டு அன்னைக்கு செயல்பட்டு தான் செய்யுது. ஆனா அதை பத்தி அவர் எந்த இடத்திலும் எனக்கு எதிராக அவர் பேசினார்னு சொல்லவே இல்லை. ராஜாஜி அவர்கள் கூட காமராஜருக்கு மிக மிக எதிர்ப்பாக இருந்த போது கூட அவர் ஒரு மீட்டிங்ல ராஜாஜியை பத்தி ஒருத்தர் பேசும்போது, நீ ஏன் அவரை பத்தி பேசுறேன்னு, அவர் எவ்வளவு பெரிய தலைவர் தெரியுமா உனக்கு, அவரை பத்தி பேச உனக்கு என்ன அருகதை இருக்கு என்று கேட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். தன்னைக்கு எதிராக செயல்பட்டவரை கூட தன்னோடு இருப்பவர்கள் குறைவாக பேசிவிடக் கூடாது அப்படின்னு நினைச்ச மிகப்பெரிய உள்ளத்திற்கு சொந்தக்காரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவருடைய வழித்தோன்றலாக, அவருடைய சமுதாயத்தில் பிறந்த நாம காமராஜர் வழியில் நடப்போம். காமராஜர் எதை பின்பற்றினாரோ அதை நாமும் பின்பற்றுவோம். நன்றி, வணக்கம்.